என்ன செய்ய வருகிறார்கள்? துரத்தி விட, சமாதான தேசத்திலிருந்து துரத்தி விட, கத்தை கொடுத்த நன்மை அனுபவிக்க முடியாதபடி துரத்தி விட. சத்துரு மெயினா போராட்டம் பண்ணி வர்றதே எதுக்காக வர்றான்? துரத்தி விட வருகிறார்கள். உன்னைய நோக்கமே உன்னை எதுக்காக சத்துரு டார்கெட் பண்ணி வர்றான்? உனக்கு விரோதமா பிசாசான எப்படி வர்றான்? துரத்தி விட வேண்டும். இந்த நன்மை, இந்த ஜனத்தை துரத்திடணும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாது. கர்த்தர் கொடுத்த உடல் சுகத்தை அனுபவிக்க கூடாது. சரீர நன்மைகளை அனுபவிக்க கூடாது என்பதற்காகவே சாத்தான் துரத்தி விட வருகிறான். சாத்தான் பிரச்சனை பண்ண வருகிறான். துரத்தி விட வருகிறார்கள். அதுக்குதான் இதெல்லாம் நினைச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க? உபவாசம் பண்ணுகிறார்கள். குடும்பத்துல கணவன் மனைவி பிரிக்கிறது, பிள்ளைகளை துரத்தி விட, பிள்ளைகளை பிரிச்சு வச்சுட்டான் பாருங்க, இல்லையா? பிள்ளைய பக்கத்துல இருக்க முடியலையே. பைபிள்ல ஆசீர்வாதமான வாசனை என்ன தெரியுமா? உன் பிள்ளைகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவாங்க. ஆமே. இதை கேட்டு ஒரு தேவ ஜனமே, இன்னைக்கு நீ கண்ணீரோட உட்கார்ந்து இருக்கலாம், என் பிள்ளை தூரமா இருக்கு, என் பிள்ளை என் பக்கத்துல வளரலன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபவாச ஜெபத்துல உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாச ஜெபத்துல உன் பிள்ளைகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த பின்பகுதி, கடைசி பகுதி வாசிக்கிறேன். எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றும், அதுக்கு முன்பதாக சோதரம் சோதரி, எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே இந்த ஜனத்து பிரச்சனைக்கு முடிவு கட்ட மாட்டீங்களா? ஆண்டவரே இந்த மக்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? அநேக நீங்க உலகத்துல எத்தனை ரட்சகன், எனக்கெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அவ்வளவு ரெக்கார்டாகி மக்கள் கேட்கிற ஒரே கேள்வி, விசுவாசிகள் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? பாஸ்டர், அவங்க எவ்வளவு தூரம் பண்ண கர்த்தர் கேட்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அந்த கேள்வியே கிடையாது. பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, அவர்களை நியாயம் தீர்ப்பேன் தான் சொல்லியிருக்கிறார். ஆமென். நியாயம் தீர்க்காத தேவன் இருக்காரா? நீதி இல்லாத தேவனை ஆராதிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நீங்க நானும் கர்த்தர் நீதி உள்ளவர். ஆமென். அவர் நீதிக்கு சரி கட்டுகிற தேவன். பதிலுக்கு பதில் சரி கட்டு. பார்வோனை சும்மா விட்டாரா? அந்த எகிப்தை சும்மா விட்டாரா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அந்த ஜனத்தை